இன்னைக்கு நாம சினிமால எவ்வளவோ பிரம்மாண்டமான கிராபிக்ஸ் காட்சிகளை பார்க்கறோம். கோடிக்கணக்கான ரூபாய் செலவு செஞ்சு கம்ப்யூட்டர் மூலமா அனிமல்ஸ வரவழைக்கிறோம். ஆனா 2026லயும் நாம வியந்து பார்க்க வேண்டிய ஒரு நிஜமான மேஜிக் 1970கள்ல நடந்திருக்கு. இந்த ஒரு அறிவிப்பு அல்லது ஒரு சம்பவம் தான் இன்னைக்கு வரைக்கும் கோலிவுட்ல ஒரு மிகப்பெரிய மர்மமாவே பார்க்கப்படுது. இந்த கதை வெற்றி அடைஞ்சா அது ஒரு ரெக்கார்ட். ஆனா அந்த நேரத்துல அது தோற்று போயிருந்தா ஒரு மிகப்பெரிய தயாரிப்பாளரோட நம்பிக்கையே உடைஞ்சு போயிருக்கும். அது யாருன்னு கேக்குறீங்களா? அவர்தான் சாண்டோ சின்னப்பா தேவர். சினிமாவுல மிருகங்களை வச்சு படம் எடுக்கிறதுல இவருக்கு நிகர் இவர்தான். ஆனா ஒரு படத்தோட கிளைமேக்ஸ் ஷூட்டிங்ல இவரே எதிர்பார்க்காத ஒரு தெய்வீகமான சம்பவம் நடந்துச்சு. அது என்ன? அந்த மர்மமான மயில் எங்கிருந்து வந்தது? இது பத்தி தான் இன்னைக்கு நாம டீட்டெயிலா பார்க்க போறோம். சாண்டோ சின்னப்பா தேவர் தமிழ் சினிமா வரலாற்றில் இவரை தெரியாதவங்க இருக்க முடியாது. எம்ஜிஆரோட நெருங்கிய நண்பர். 1960களின் இறுதியிலோ அல்லது 70களின் ஆரம்பத்திலோ அவர் துணைவன் அப்படின்னு ஒரு படம் எடுத்தார். தேவர் சார் ஒரு தீவிரமான முருகன் பக்தர். ஆனா இந்த படத்தோட கதையே கொஞ்சம் வித்தியாசமானது. படத்துல ஹீரோயின் ஒரு நாத்திகவாதி, கடவுள் இல்லன்னு சொல்றவங்க. ஹீரோ ஒரு தீவிரமான முருகன் பக்தன். இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில நடக்கிற போராட்டம் தான் கதை. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் சீன் தான் இப்ப நாம பேச போற அந்த மிராக்கிள் நடந்த இடம். கதைப்படி ஹீரோவோட சின்ன குழந்தைய ஒரு பாம்பு கடிக்க வரும்போது ஒரு மயில் பறந்து வந்து அந்த பாம்பை கவ்விக்கிட்டு போகணும். இதுதான் சீன். யோசிச்சு பாருங்க, அந்த காலத்துல சிஜி கிடையாது, கிராபிக்ஸ் கிடையாது. நிஜமான மயிலை வச்சுதான் இதை எடுத்தாகணும். இதற்காக 4 மயில்களை வரவழைச்சு அதுங்களுக்கு பல மாசங்களா ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுத்திருக்காங்க. ஷூட்டிங் ஸ்பாட்ல கேமரா தயாரா இருக்கு. ஆனா அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட். அந்த 4 மயில்களும் ஷூட்டிங்ல சுத்தமா ஒத்துழைக்கல. கேமராவை பார்த்தாலே பயந்து ஓடுதுங்க, இல்லனா எங்கேயாவது மரத்துல போய் உட்காந்துக்குதுங்க. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் போராடி பார்த்தாச்சு. நேரம் ஓடிக்கிட்டே இருக்கு. சூரியன் மறையிற நேரம் வந்தாச்சு. அப்போ அங்க இருந்த கேமராமேன்ல இருந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் வரைக்கும் எல்லாரும், தேவர் சார் இன்னைக்கு இந்த சீன் வேண்டாம், மயில்களுக்கு இன்னும் கொஞ்சம் பயிற்சி கொடுத்துட்டு அப்புறமா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சின்னப்பா தேவர் ஒரு பிடிவாதக்காரர். அதுவும் தன்னோட முருகன் மேல அவருக்கு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை இருந்தது. அவர் யார்கிட்டயும் பேசாம ஒரு பாறையில போய் தனியா உட்கார்ந்துட்டாரு. அங்கேதான் ஒரு உருக்கமான உரையாடல் நடந்துச்சு. அவர் முருகன் கிட்ட சண்டை போட்டாராம். அப்பனே முருகா, உன்னை நம்பிதான் இந்த படம் எடுக்கிறேன். என் சிரமம் உனக்கு தெரியாதா? கடைசி நேரத்துல இப்படி என்ன கைவிடலாமா அப்படின்னு கண்ணீர் மல்க வேண்டிக்கிட்டாரு. அங்கேதான் அந்த அதிசயம் நடந்தது. இந்த அப்டேட் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது தற்செயலா நடந்ததா இல்ல நிஜமாவே ஒரு தெய்வீக சக்தியா? தேவர் சார் அப்படி வேண்டிட்டு இருந்த அந்த நிமிஷம் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்த எல்லாரும் வாயடைச்சு போயிட்டாங்க. ஏன்னா திடீர்னு எங்கிருந்தோ ஒரு மயில் பறந்து வந்து அப்படியே அந்த பாம்பை கவ்விக்கிட்டு போச்சு. கேமராமேன் சட்டுன்னு அதை ஷூட் பண்ணிட்டாரு. கிளைமேக்ஸ் ஓகே ஆகிடுச்சு. ஆனா இப்பதான் மெயின் மேட்டரே இருக்கு. அந்த சீன் முடிஞ்சதும் செக் பண்ணி பார்த்தா அந்த பாம்ப கவ்விய மயில் அவங்க ட்ரைனிங் கொடுத்து கூட்டிட்டு வந்த 4 மயில்கள்ல ஒண்ணுமே இல்லையா. திரைப்பட வட்டார தகவல்கள் படி அந்த மயில் எங்கிருந்து வந்ததுன்னு யாருக்குமே தெரியல. ஷூட்டிங் ஸ்பாட் பக்கத்துல இருந்த ஒரு கோபுரத்துல இருந்து அது தானா வந்து காரியத்தை முடிச்சிட்டு போயிருக்கு. தேவர் சார் அன்னைக்கு அழுக இன்னைக்கும் சினிமா இண்டஸ்ட்ரியில ஒரு லெஜெண்டரி ஸ்டோரியா பேசப்படுது. சின்னப்பா தேவர் வெறும் பக்தர் மட்டும் இல்ல, மிருகங்களோட சைக்காலஜிய நல்லா தெரிஞ்சு வச்சிருந்த ஒரு ஜீனியஸ். பொதுவான பின்னணி தகவல் என்னன்னா, அவரோட தேவர் பிலிம்ஸ் நிறுவனம் அனிமல்ஸ் வச்சு படம் எடுக்கிறதுல உலக புகழ் பெற்றது. உதாரணத்துக்கு நல்ல நேரம் படத்துல 4 யானைகளை வச்சு மாஸ் காட்டியிருப்பாரு. அதே மாதிரி வெள்ளிக்கிழமை விருதம் படத்துல ஒரு பாம்பையே நடிக்க வச்சிருப்பாரு. ஆட்டுக்கார அலமேலு படத்துல வர்ற ஆடு இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஐகானிக் கேரக்டர். இது எல்லாம் வெறும் ட்ரெய்னிங் மட்டும் இல்ல, ஒரு தெய்வீக சக்தி இல்லாம சாத்தியமில்லைன்னு அவரே பல இடங்கள்ல சொல்லியிருக்காரு. சின்னப்பா தேவர் தான் சம்பாதிச்ச பணத்துல பெரும் பகுதிய மருதமலை முருகனுக்கு தான் செலவு பண்ணாரு. இன்னைக்கு மருதமலையில நாம பாக்குற அந்த படிக்கட்டுகள், பல திருப்பணிகள் எல்லாமே இவரோட பங்களிப்பு தான். முருகனுக்கு ஒரு தங்க வேல் கூட காணிக்கையா கொடுத்திருக்காரு. உறுதியாக அறிவிக்கப்பட்டது என்னன்னா, தமிழ் சினிமால சின்னப்பா தேவர் மாதிரி மிருகங்களையும் பக்தியையும் வச்சு இவ்வளவு பெரிய ஹிட் கொடுத்தவங்க யாருமே கிடையாது. ஒரு தயாரிப்பாளரா அவர் ஜெயிச்சதுக்கு காரணம் அவரோட நேர்மையும் நம்பிக்கையும் தான். கடைசியா ஒன்னு சொல்லணும்,
2026ல நாம எவ்வளவுதான் டெக்னாலஜிய பேசினாலும் அந்த காலத்துல ஒரு மயில் மூலமா நடந்த அந்த அதிசயம் இப்ப வரைக்கும் விடை தெரியாத ஒரு மர்மமாவே இருக்கு. இந்த ஒரு விஷயத்த நீங்க எப்படி பாக்குறீங்க? இது நிஜமாவே முருகன் வந்து காப்பாத்துனதா? கமெண்ட்ல சொல்லுங்க. சினிமா பத்தின இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.